கேளுங்க. அந்த மொழி போருக்காக நாங்க தான் போராடினோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சேம் தமிழர் என்றோ, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆ ஒரு பார்த்தா ஜட்ஜ் கேட்பாரு, யாராச்சும் ஆதாரத்த கொண்டாந்து குடுப்பாங்களா? நானும் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி. சரி ஓகே அண்ணன் விஜய் வந்திருக்காரு. அட்லீஸ்ட் அவராவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சேம் தமிழர் என்றோ, சேம் தமிழ் தேசியம் என்றோ பேசுவார் அப்படின்னு சொல்லி இல்ல பேசுவாரு. படத்துல எதிர்பார்க்கிறோம். பேசுவாரு. அன்ப கொட்டி எங்க அப்படின்னு எந்த மொழி இடத்துலயுமே அடித்தளம் போட்டோம் அப்படின்னு படத்துல பேசுவாரு. அந்த மாரி நாம் தமிழர் தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப அதிமுக, திமுக பேசல அப்டின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் கொள்கை பேசுவாங்க. ஆனா அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பையதேச பண்டிதர் இருக்காரு. அவர பத்தி எந்த இடத்துலயுமே அவங்க வாய தொறந்து பேச மாட்டாங்க. இப்ப அதே மாரி அதிமுக, திமுக பேசலாம் ஒரு காரணம் இருக்கு. அட்லீஸ்ட் அண்ணன் விஜய் பேசுவாருன்னு பார்த்தா அவரும் பேசவே இல்ல. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏதாச்சும் ரீசன்ஸ் ஏதாச்சும் இல்ல இருக்கா? அவரு தாங்க பேசுவார். அவர் எதையுமே பேசலையேங்க. அவர் தமிழ பத்தி பேசலன்றீங்க. எதையுமே தான் பேசலையே. நீங்க அவர் பேசுவாரா பேசலையாங்கிறது வந்து இன்னும் 6 மாசம் காத்திருக்க சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 6 மாசம் தான் தெரியும். இன்னொன்னு அவங்களுக்கு பெரிய தமிழ் பற்றோ, மொழி பற்றோ, இனப்பற்றோ விஜய் அவர்களுக்கு இருப்பதா தெரியல. திரைப்படத்துல அது வந்து ஏ.ஆர். ரகுமானால் இயற்றப்பட்ட ஒரு கவிஞர் எழுதிய பாட்டுக்கு அவர் ஆளப் போறான் தமிழ்ன்னு பாட்டு பாடுனாரு. ஆனா அதே விஜய் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது அவர் வாயில எத்தனை தமிழ் வார்த்தைகள் வந்து வருது, ஆங்கில கலப்பு இல்லாம வருது. ஒரு மேடை பேச்சுன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. மேடை பேச்சு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் மேடை பேச்சு பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை சேர்த்துக்குவாரு. கலைஞர் வரைக்கும் அது இருந்துச்சு. கலைஞர் வரைக்கும் வந்து ஆங்கில வார்த்தை கலக்காம பேசுவாங்க. திமுக சில பேச்சாளர்கள் பேசுவாங்க. ஆனா வந்து இவர் பேசுற பேச்சிலேயே ஆங்கில கலப்பு இல்லாம அவளை பேச முடியல. அந்த பேச்சிலே வருது. உன்னோட பேச்சையே திருத்த முடியாதவன் நாக்கையே திருத்த முடியாது. நீங்க நாட்டை எப்படி திருத்துவீங்க? இப்ப நீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து என்னவா இருந்திருக்கணும்? தமிழ ஆட்சி தானே, ஆளப்போறான் தமிழன் அப்படிதானே. முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுமையுடைய கடை தெருவுகள்ல தமிழில் தான் கடைப்பலகை சபாசன் கைத்தட்டிருப்போம். சொன்னீங்களா? எங்க பார்த்தாலும் திரும்பினாலும் நம்ம சென்னை, நம்ம வந்து தமிழ், சென்னை ஆங்கிலம், நம்ம சென்னை. இதுக்கு பேர் தங்கிலீஷ், தமிங்கிலம். நீங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் சரளமா பேசலாம், அந்த அழகா பேசலாம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அது பேசும்போது வேற மொழியை கலக்காம பேசணும். தமிழ் பேசும்போது தமிழ்ல பேசணும். குறைந்தபட்சம் அந்த மொழியை காப்பாற்றணும். நீங்க ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு கூட இந்த 1.5 மாதத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீன் தான் போட்டுட்டு இருக்காங்களே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அவர் தமிழ் பற்றோ, மொழி பற்றோ, இல்ல இனப்பற்றோ, என்னைக்காவது என் தமிழ் இனம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம்னு மேடையில பேசியிருக்காரா? அப்ப அவர் நீங்க எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப வீம்பா எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க அவர்கிட்ட ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு, சட்டில இருந்தானே ஆப்பையில வரும். அது வாய்ப்பு இல்லை.